என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகள் உன்னுடைய நெஞ்சை பிழியும் வார்த்தைகள். ஏனென்றால் உன்னுடைய உயிரான உறவை உன்னிடத்திலிருந்து பிரிக்க செய்வினைகள் நடந்தேறி இருக்கின்றது. அதை நான் கண்டு கொண்டதும் என் பிள்ளையிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இது இன்று நேற்று நடந்த விஷயம் அல்ல, சில நாட்களுக்கு முன்பே நடந்துவிட்டது. ஆனால் என் குழந்தையை, சட்டென்று ஒரு விஷயம், அதுவும் உனக்கு பிடித்தமான உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்காக நடக்கின்ற விஷயம் என்று தெரியும் பொழுது நீ மனவேதனைப்படுவாய். அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று விடுவாய் என்பதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் அதனை உடனடியாக சொல்லிவிடவில்லை. எதுவரையில் இது செல்கின்றது, பாதி வழியில் நாம் இதனை நிறுத்தி இவர்களை திருத்தி விடலாம் என்கின்ற நம்பிக்கையில்தான் அப்பன் கருப்பன் அதனை உன்னிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது கைமீறி சென்று கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னால் மட்டும்தான் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதனால்தான் உன் அப்பன் நான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாம் வாழ்க்கையில் யார் மீதும் அதிகப்படியான அன்பு வைப்பது கிடையாது. ஆனால் ஒருவரின் மீது அப்படி ஒரு அன்பை நாம் வைத்து விட்டோமானால் மீண்டும் அதிலிருந்து ஒருபொழுதும் நம்மால் மீண்டு வர முடியாது. எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, எப்படியெல்லாம் இது நம்மை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க வரும் பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்கின்ற புரிதல் இல்லாமல் நீ சிக்கி தவிக்கிறாய். நாம் எல்லோரிடத்திலும் இந்த அன்பை வெளிப்படுத்தவில்லையே. நாம் விரும்புகின்ற இவர் மட்டும்தானே நமக்கு உயிராக இருக்கின்றார். இப்பொழுது சில காலமாகவே பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. நம்மை என்னவாக அவர்கள் நினைப்பதாக சொன்னார்களோ இப்பொழுது அதற்கு எதிராக நம்மை நினைக்கின்றார்கள். தவறு ஏதும் செய்யாது பொழுது நமக்கு இது போன்ற ஒரு காரியம் நடக்கிறதே என்று சொல்லி என் குழந்தை, நீ மிகுந்த வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்காக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, உனக்கான இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் முன்னே வந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அது என்னவென்றால் நிம்மதி. நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ இல்லையோ நிம்மதி வேண்டும். பணமெல்லாம் எனக்கு தேவைக்கு போதும், ஆடம்பர வாழ்க்கைக்கெல்லாம் ஒருபொழுதும் ஆசைப்படவில்லை. நான் உழைத்து அந்த பணத்தை நான் எனக்காக செலவிடுகின்றேன். அதில் எனக்கு மிகுந்த நிம்மதியும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என்னை சுற்றி என்ன நடந்தாலுமே, எது நடந்தாலுமே அதை பற்றி எனக்கு வருத்தமில்லை. ஆனால் என்னுடைய உயிரான உறவு மட்டும் என்னை விட்டு பிரிந்து செல்வதை ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தோடு என் வாழ்க்கையும் முடிந்தது, என்னுடைய காலமும் முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்கின்ற நிலைக்கு நான் என்றோ வந்துவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் ஒரு பிரச்சனை என்றவுடன் நான் எப்படி சட்டென்று உன்னிடத்தில் ஓடி வந்து சொல்ல முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் இத்தனை தெளிவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் அப்பன் கருப்பன் நான் சற்று சிந்தித்துதானே எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். நான் எதையாவது சொல்லி நீ மனது வருத்தப்பட்டு தேவையில்லாத என் பிள்ளை உன் கவலைகளை நீ தூக்கி சுமந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை காலம் காத்திருந்தேன். ஏனென்றால் நீ உயிராக நினைக்கின்ற உன்னுடைய உறவு, உன்னுடைய வாழ்க்கை துணை எப்படி நீ அன்பு வைத்திருக்கின்றாயோ இதைவிட அதிகமான அன்பை உன் மீது கொட்டி தீர்த்த உறவு. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டி உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள நினைத்த உறவு. நீ கண்ணீர் சிந்தினால் உனக்கு முன்பாக அந்த உறவு கண்ணீர் வடிக்கும். நீ வருத்தப்பட்டால் உனக்கு முன்பாக அது வருத்தப்படும்.
என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க இருவரும் சேர்ந்து போராடிய போராட்டங்கள் எல்லாம் ஏராளம். ஒவ்வொருவரும் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது என் குழந்தை, நீ மட்டும் உன் வாழ்க்கை துணையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாய். அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க, ஒருபோதும் கழியாத நேரத்தில் இவர்களின் அன்பு உன்னை தூக்கி நிறுத்தியது. உன் வாழ்க்கை துணையின் அன்பு மட்டும்தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையை பயணிக்க வைத்தது. இப்பேற்பட்ட ஒரு உறவுக்கு திடீரென்று என்ன ஆனது? எதனால் உன் மீது வெறுப்பை கொட்டுகிறார்கள்? எதனால் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்கள்? தொடர்ச்சியாக இவர்கள் இதை செய்யும் பொழுது செய்வினை என்ற வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாத என் குழந்தைக்கு செய்வினைகள் இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணம் உருவாகிவிட்டதல்லவா? இது போன்று உண்மையில் இருக்கிறது என்றால் நாம் உடனடியாக அதனை அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சில விஷயங்களுக்கு நீ எப்பொழுதுமே உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன், எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை கொடுக்க. உன்னோடு நான் இருந்து உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்க தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை சட்டென்று பதற்றமடைந்து விடாதே. உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிகிறது என்றால் சற்று பொறுமையாக அதை கையாள முயற்சி செய். அவர்கள் கத்தும் பொழுது நீயும் சேர்ந்து கத்திக்கொண்டிருக்காதே. அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்று தெரியும் பொழுது நீயும் வேண்டும் என்றே அவர்களிடத்தில் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருக்காதே. நேர்மறையான விஷயங்கள் நல்ல காரியங்களை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நான் அவ்வளவு சுலபமாக விட்டு விடுவேனா? இந்த வாழ்க்கை என்ன உனக்கு அவ்வளவு சாதாரணமாக கிடைத்த வாழ்க்கையா? எத்தனை போராட்டங்களை நீ போராடினாய் என்பது இருவருக்குமே மறந்துவிட்டது. உண்மையில் எல்லோருக்கும் இப்பொழுது அப்படித்தான். வாழ்க்கையில் போராடும் பொழுது இது இல்லை என்றால் நான் இல்லை, இது இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அழுது புலம்ப வேண்டியது. அதன் பிறகு எல்லாமும் நடக்கிறது என்றவுடன், எல்லாமும் நம் கைகளில் கிடைத்துவிட்டது என்றவுடன் நாம் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தோம் என்பதனை எல்லாம் மறந்துவிட வேண்டியது. சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி பெரிதாக கண்டுகொள்வதில்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ எப்பொழுதுமே பெரிதாக யோசிப்பதில்லை. என்ன நடந்தாலுமே அதை சரியாக ஏற்றுக்கொள்ள உன் மனது பக்குவம் அடையவில்லை. ஆனாலும் இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாகிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு மிக பெரிய கஷ்டத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். என் குழந்தையை, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உன் மீதும் உன் துணையின் மீதும் கக்குகின்ற வன்மம் இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. சந்தோஷமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த சந்தோஷத்தை காண முடியாதவர்கள், சந்தோஷமாக ஒருவருக்கு இந்த வாழ்க்கை பயணிக்கிறது என்றால் அதை நினைத்து ஒருபொழுதும் மனமகிழ்ச்சி அடையாதவர்கள், இப்பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர முடியாமல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இழந்துவிட்டு தவித்து நிற்கின்றவர்கள்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையின் மீது குறிவைத்து நிற்கிறார்கள். எப்படியாவது இந்த உறவை பிரித்து விட்டோமானால் இவர்கள் நமக்கு ஏதுவாக எல்லா காரியங்களையும் செய்வார்கள், இவர்களிடத்திலிருந்து நாம் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது இந்த வாழ்க்கையில்
நாம் நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும், கஷ்டங்களையும், சந்தோஷங்களையும் ஒருவருக்கொருவர் நிம்மதியாக பகிர்ந்து கொள்வது. இங்கு நிம்மதி என்ற வார்த்தைக்கு அர்த்தமில்லை. நிம்மதி என்ற வார்த்தைக்கு இங்கு எந்த ஒரு விஷயமும் தோதாக இல்லை. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறது என்பதனை நினைத்து நீ வருத்தப்படாதே. இத்தனை காலமும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னையும் உன் துணையையும் பிரிக்க செய்வினைகளை செய்து கொண்டிருப்பது வேறு யாரும் இல்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு வயதான பெண். இந்த பெண்ணிற்கு ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதை கண்டால் பொறுக்கவில்லை. ஆனால் சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்தால் எப்பொழுதும் என்னவென்று எட்டி பார்த்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைகின்றாள். சந்தோஷமாக இருக்கும் பொழுது இவளின் வயிற்றெரிச்சல், சண்டையிடும் பொழுது எங்கிருந்துதான் வருகிறதோ அந்த சந்தோஷம் தெரியவில்லை. நிச்சயமாக என் பிள்ளையை, இதுவெல்லாம் நீ கவனிக்க வேண்டிய விஷயம். செய்வினைகளை இவர்கள் எங்கு வைத்திருக்கிறார்கள் என்று தேடுவதை நிறுத்திவிட்டு, இந்த வாழ்க்கையில் இது போன்றவர்களின் எண்ணங்களை நாம் எப்படி பொய்யாக்கி விட வேண்டும் என்பதனை பற்றி தான் நீ சிந்திக்க வேண்டும். நீயும் உன்னுடைய துணையும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் சில நேரங்களில் தெய்வத்தையே முகம் சுளிக்க வைத்து விடுகின்றது. தெய்வத்தின் முன்னாலேயே இவர்கள் இது போன்று செய்கிறார்கள் எனும் பொழுது சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் எப்பொழுதுமே நம்மை நம்பி வந்தவர்களை நாம் யாருக்காகவும் கைவிட்டு விடக்கூடாது. நம்மை நம்பி வந்தவர்கள் எப்பொழுதுமே நமக்காக உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். எந்த விஷயங்களானாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்களானாலும், இதிலிருந்து நீ எதையுமே பெற முடியாவிட்டாலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் குடும்பத்தை அழிக்க நினைப்பவர்களும், அடுத்தவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை கெடுக்க நினைப்பவர்களும் நிச்சயமாக அவர்கள் மூக்கின் மீது விரலை வைத்து பார்க்கின்ற அளவிற்கு என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும். சாதாரணமாகவே இப்பொழுதெல்லாம் வாழ்க்கை துணைகளுக்குள் ஒற்றுமைகள் பெரிதாக இருப்பதில்லை. சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாகத்தான் இருக்கிறது. அதற்கிடையில் இவர்கள் வேறு உள்ளே நுழைந்து தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த உறவுகள் எல்லாம் நீண்ட காலம் நீடித்திருக்காது. இந்த உறவுகள் எல்லாம் ஒருபொழுதும் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் பட்ட வேதனைகளும் ஒன்றும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இவர்கள் வரிசையாக பல துன்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டி நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்தால் இங்கு எல்லா விஷயங்களையும் உன்னால் சாதிக்க முடியும். நீ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் கடந்து வர முடியும். இதனை புரிந்து கொண்டு கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுத்து, உன் இல்லத்தில் இருப்பவர்களும் சரி, வெளியில் இருப்பவர்களும் சரி, உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டுவிடாதபடிக்கு எதுவாக இருந்தாலும் அந்த 4 சுவற்றுக்குள் மட்டுமே நடக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன் துணையை நீ காயப்படுத்தினால் அது அவர்களுக்கு சந்தோஷம். இப்படி ஒரு நிலையை, இப்படி ஒரு இக்கட்டான நிலையை உன்னுடைய துணைக்கு ஒருபோதும் நீ உருவாக்கி கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அவர்களின் மகிழ்ச்சிக்கும் எப்பொழுதும் நீ உறுதுணையாக இருந்து அவர்கள் கேட்கின்ற விஷயங்களை நீ சரியாக அவர்களுக்கு செய்து கொடுத்து விட்டாலே போதும். நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான். இந்த பெண்ணினுடைய எண்ணத்தை முறியடித்து இந்த பெண் உன் வாழ்க்கையை அழிக்க செய்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்.
துன்பங்கள் உன்னுடைய சந்தோஷத்திற்கு முன்னால் ஒன்றுமில்லாததாக மாறிவிடும். வாழ்க்கை ஒரு முறைதான், அதை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சரியான புரிதல் உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.